பிரபு, இதோ பாருங்கள், நம் கவலையை தீர்க்க வந்திருக்கும் கண்மணி. உங்கள் அன்பு செல்வத்தை ஆசீர்வதியுங்கள் பிரபு. என்னாச்சு? நீங்க சொன்னபடியே கொண்டாந்துட்டோம். ஜாக்கிரதை, யாருக்கும் தெரியக்கூடாது. குழந்தையா? ஆமா, ஒண்ணு பாக்குறீங்க? இல்லம்மா, அந்த அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. அப்பாடா, நல்ல அங்கே போயிருப்பா. பொண்ணு இது பொண்ணா? கொண்டாங்க இத வச்சுக்கோ. பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணுதான். எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா. தங்க கட்டி வெள்ளி கட்டி. குழந்தை கொஞ்சம் கூட தங்கத்தையும் வெள்ளியும் தானே நினைச்சுக்கணும். கிரவல கூட அதான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது சரி, அங்க போய் பாருங்க. அவளுக்கு பிறந்துடுச்சா? அங்க இதுக்கு முந்தியே பிறந்துடுச்சு. ஆனா சத்தம் தான் ஒரு மாதிரியா கேட்டுச்சு. ஒரு மாதிரியாவா? அப்படின்னா யாருக்கு தெரியும்? நான் தான் இங்கே படுத்துருக்கேன், கண்ணு தெரியல. அங்க போய் பாருங்க. போச்சுக்காதே, இங்க பிறந்ததுதான் செலவு கணக்கா போச்சுன்னா அங்க பிறந்ததாவது வரவு கணக்கான்னு பாப்போம். கண்ணம்மா சொல்றது சரிதான், சத்தம் ஒரு மாதிரியாதான் கேக்குது. பொன்னம்மா, பொன்னம்மா, ஏம்மா அழற? நீ ஏன்டா அழற? நிலவு அப்படி ஆகி போச்சு. சொல்லி அழுட. போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணினீங்களோ அந்த சாட்சாத் பைரவரே வந்து உங்களுக்கு மகனா பிறந்திருக்கார். பைரவர கடவுள, இந்த நாய் பயிருக்கு இந்த பாடு. ஒண்ணுமில்ல, கரண்டி காஞ்சிருக்கான்னு பார்த்தேன்ப்பா. கரண்டி காஞ்சிருக்கான்னு பார்க்க உன் கையில ஏமாத்தி வரும். அது பெரிய ரகசியம்ப்பா. உனக்கு 10 வயசு நிறைஞ்சதும் பொங்கல் திருநாள் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த பொங்கல் திருநாள் அன்று சூரியன் மறைவதற்குள் உன்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிடணும். அதனால உன் பிறந்த நாள் கணக்கு மறந்து போகாம இருக்கிறதுக்காக இப்படி சீர்பாட்டுக்குரியாக்க அந்த அம்மா மணி இருக்கவே இருக்கு. கறி எழுத கணக்க அந்த குரல் எழுதி வைக்க கூடாதா? முடிஞ்சா அது என் இதயத்திலே எழுத வேண்டிய கணக்காச்சே கண்ணா. அதை நான் எப்படி சூரியலே எழுதுவேன்? என்னமோ போமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் புரியும் பார். கும்பிடுறம்மா. அம்மா, வில்லந்திய பாத்தியா? இந்த வில்லந்திய ஒன்ன தேடி நானு கோயில் கோலம் மரம் மலை எல்லாரும் தேடிட்டு வர்றேன். மரத்துலயும் மலையிலுமா தேட? ஆமா, நாங்க அங்கதான் விளையாடுவோம். ஆமா, புண்ணாத உன்னை கையோட கூட்டி சொன்னார். புறப்படு. அப்படியே புளி ஒண்ணு அடிச்சு போட்டிருக்கேன், போற வழியில பார்த்து போலாம். என்ன நீ அடிச்ச? மாமா, புளியம் பழம் அடிச்சிருக்கேன், தின்னுட்டு போலாம். நானே என் தலையில் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றுடன் 9 ஆண்டுகள் இந்த முடியரசு விழாவை எனக்கு நானே கொண்டாடிக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சரே, உங்களுக்கு தலையை வலிக்கிறதா? அரண்மனை வைத்தியரை அழைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், விழாவை துவக்கி வையுங்கள். இதோ துவக்கி வைக்கிறேன். எங்கே என் 56 தேசத்து அழகிகள்? எங்கே என் ஆசை கனவுகள்? காஷ்மீரம், காந்தாரம், காம்போஜம், கிராமம், குருகு, குடகம், குந்தலம், குரு, குலிந்தம், கூர்ஜரம், கேக்கயம், கேரளம், கொங்கணம், கொல்லம், கோசலம்,
சகம், சௌவீரம், சாலவம், சிங்களம், சிந்து, சீனம், சூரசேனம், சோழம், சோரகம், திராவிடம், துளுவம், செங்கணம், இடதம், நேபாளம், பாஞ்சாலம், சப்பரம், பல்லவம், பாண்டியம், புலிந்தம், கோணம், மகதம், மச்சம், மராடம், மலையாளம், மாளவம், யுகந்தரம், வங்கம், வங்காளம், விதர்ப்பம். இத்தனை பேரின் காலடியில் கிடக்க இந்த கலிங்கம் மட்டும் ஏன் இப்படி தகராறு செய்கிறது? அமைச்சர் அவளுக்கு நம்மை பற்றி சரியாக அறிவிக்கவில்லை போலும். அரசே, அரசே, அபாயம்! அகில உலக அந்தப்புறத்திற்கு அபாயம்! அரசே, உண்மையை சொல்லுகிறேன். வெள்ளிமலை ஏரியிலே ஒரே வெள்ளம். அது உடைத்துக் கொண்டு விட்டால் அகில உலக அந்தப்புறம் அப்படியே மூழ்க வேண்டியதான். அரசே, அது உடைவதற்கு முன்னால் நாமே அதை உடைத்து ஊர் பக்கமாக திருப்பி விட்டால் அருமையான யோசனை. ஆனால் ஊராருக்கு தெரியாமல் அதை உடைப்பது எப்படி? அடியேன் இருக்க, அடியேன் கையில் வெள்ளி மருந்து இருக்க, அந்த கவலை தங்களுக்கு என் பிரபு. இதோ இருக்கிறது 9,000 பொன். 9 ஆண்டு நிறைவு விழாவின் ஞாபகார்த்தமாக எடுத்துக் கொள்ளும். போதுமா? போதுமாவா? எல்லாம் இப்படி கேட்டுட்டீங்க. இப்பத்திக்கு இது போதும். தெரியுமா, அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பிரிய பாத்தியா? அது சாப்பிடாம ஏங்கிட்ட கொண்டாந்து கொடுக்குது. இவனுக்கு இருக்கிற அன்பு மனுஷங்க எல்லாருக்குமே இருந்துட்டா அப்புறம் உலகத்துல துன்பமே இல்லம்மா. ஏடி, அதுக்குள்ள உனக்கு பசி வந்துச்சா? என் குழந்தை சாப்பாடு கூட நீ யாரு? ஏண்டி மூதேவி, அவதான் போட்டான்னா நீ எப்படி சாப்பிடலாம்? அறிவில்ல, இன்னும் சாப்பிடுவியா? ஏன் பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையே. மத்தவளுக்கு இல்லாத ஈவரக்கம் மத்தவளுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. என் குழந்தை நான் அடிப்பேன், கொல்லுவேன். நீ யாரடி கேட்க? நாய சுமாரு. ஏய் சுமாரு, இந்த நாசமா போற நாய முதல்ல வெளியே வரட்டுங்க. நான் சும்மா இருக்கும் பொழுது வள்ள வள்ள என்ன கடிக்க வருது. இந்த மாதிரி கள்ளம்மா, இந்த வீட்டுக்கு இவன் தான் மூத்த பிள்ளை. சும்மா நாயி நாயின்னு சொல்லி இவன் மனசை புண்படுத்தாரு. தம்பி பைரவா, எனக்காக உங்க சின்ன பண்ணிச்சு தெருவில் போய் விளையாடு. ஏய், அங்க போய் எச்சு கல்லைய ஒண்ணு மறிக்க விடாத. அண்ணா வேல்மணி, அண்ணனோட போய் விளையாடு. சொன்னப்பா, எனக்கு தொண்டை என்ன கர கர கரகுது. கொஞ்சம் வெந்நீர் வந்தேன். என்ன ஏண்டி பண்ணு உளற? நம்ம தேடிக்கிட்டு அகற்ற வந்திருக்கடி. ராஜா பெரிய பொறுப்பை ஏன் தலையில போட்டுட்டாரு. ஏய், அந்த வெட்டி மருந்தெல்லாம் கொண்டா நல்லதுங்க. ஆமா, மறுபடியும் வெடி மருந்துக்கு என்ன வேலை? உள்ள தேய்ச்சி நீ பயந்துட்டிய? நீ என்ன பயமுறுத்திய நீ? சரி, நான் வேலுபடி அழைச்சுக்கிட்டு போய் அதே மாதிரி போலி வெடி மருந்து தயார் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ நம்ம சேனைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஏரிக்கிற பக்கம் தயாரா இருக்கும். அவங்களை 2 கை பார்த்து விடலாம். பாத்தியா, இதுதான் போலி வெடி மருந்து. நண்பர்களே, 5 பேர் வரிசையா வாங்க.
போய்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போறா. திசை மாறி போச்சே. நெல்விடு, உங்க அப்பாவை இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து. ஓடு ஓடு ஓடு. உனக்கு வாத்தியாத்தே. அப்பா அப்பா எங்கப்பா போற? சரிதான், போகும்போது எங்க போறீங்க கேட்டுட்டு இல்ல, போற காரியம் முடிய மாதிரிதான். அதுக்கிட்ட நீ எங்க வந்த? அங்க விட்ட மாட்டாங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. பாப்பா பாத்துட்டு அட நீ போய் பாருமா, எனக்கு வேற ஜோலி இருக்குது. நீ வராது போனா அம்மாட்ட சொல்லுவேன். ஐயோ, அம்மா கிட்ட சொல்லியா? சொல்லாத. டேய், என்ன நீங்க எல்லாம் போய் ஏரிக்கிற கட்டுறங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க. உங்களை எல்லோருக்கும் நமஸ்காரம் கொடுக்கிறேன். இதற்கு முன் நீங்கள் எத்தனையோ மந்திரஜாலங்கள் மகாந்திரஜாலங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நாம் காட்டப் போகும் மந்திரத்தை கண்டு நீங்கள் பயந்து விடப் போகிறீர்கள். அதற்கு காரணம் என் குரு, அவருக்கு குரு, அவருக்கு குரு, குரு 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 குரு. எங்கே ஒரு முறை கைதட்டுங்கள். பூமந்திரக்காரி, முன்னவேட்டக்காரி, நீர்முக்காரி, மோசக்காரங்காரி. ஐயோ ஐயோ! தம்பி, வாழ்ந்த மக்கள் வந்தேன். கேட்டா வந்தேன். இது என்ன ஆகுது? அதிர்ஷ்டமான தாடி. அவர் இப்ப என்ன நினைக்கிறார்? ஐயா ரொம்ப முக்கியமான காரியத்திற்காக அவசரமா போய்கிட்டு இருக்காரு. ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே கவலையா இருக்காரு. இது என்ன ஆகுது? கூடை. இதுக்குள்ள என்ன இருக்கு? வெடிமருந்து. கூட ஏண்டா கொடுத்த? நம்ம உயிரை இருந்ததான் வாங்கடா. இருங்க. முக்கியமான கட்டத்துல முகத்தை காட்டாதீங்க. இந்த வெடி மருந்து இங்க இருக்கிற பையங்க கிட்ட கொடுக்குறேன். அங்க இருக்கிற பையங்க இருந்து வாங்கி உங்க கிட்ட கொடுக்குறேன். ஒரு 5 பேர் வாங்க. கொடுத்துட்டேன். 5 பேர் இப்படி வாங்க. பாத்தியா? பாத்தேன். எப்படி? இதேதான். ஒண்ணுதானே? எப்படி நம்ம சாமர்த்தியம்? எப்படி? யோ மந்திரவாதி, பெரிய ஆளா இருக்கியா நீ? எனக்கு கூட இந்த வித்தியை கொஞ்சம் கத்துக்கணுயா? டேய், பத்திரமா வச்சுக்கே. ஆடா என்னடா இது? இந்த பக்கம் ஓடிட்டு அந்த பக்கம் வெடிக்குது. அது உல்லாச பந்தம். ஓடி வாங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஓடி வாங்க. ஐயோ காப்பாத்துங்க. காப்பாத்துங்க.
மட்டுமல்ல மக்கள் சக்தியே மாபெரும் சக்தி என்பதை இன்று நாம் நிரூபித்து விட்டோம். நமது ஒற்றுமை சக்தியை ஊரை போல் வளர்ப்போம். சின்னேந்தி வாழ! சின்னேந்தி வாழ! அரசனுடைய அந்த புறத்துக்கு வெளி வைக்கும்படி உங்களை தூண்டி விட்டது யார்? வேறு யாரும் அல்ல, உங்கள் அரசர். அவருடைய 56 அழகிகள். அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பதற்காக எங்களுக்கு நீங்கள் யார்? பொறுப்பு பயலே, இந்த தலைக்கு விழுந்தான் பற்றி தாசில்தார் ஏத்துட்டு எந்த கையிலே இருக்கு? அப்பா, உங்க வீரத்தை காட்ட இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. சோம வீட்டுக்கு போங்க. ஊசி மலா செத்த அப்புறம் ஏத்துமே அப்பாங்கிறதுக்காக அக்கிரமத்தை என்னால சகிக்க முடியாது. இந்த வெடி வைக்கிற வேலையை என்னையோட நிறுத்திக்க. உன்னை என்ன செய்யல? வேல்வெளி மீது கை வைத்தால் எங்கள் பட்டாளம் சும்மா இருக்காது. நிலைவிருக்கட்டும். ராஜ துரோகி, நான் இப்ப போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்த வாடா. நல்ல சொல்ல பாத்தீங்கப்பா, இந்த தயாளுடைய அதஷ்டமே அதஷ்டம். இந்த பயலை கைது பண்ணு. இல்ல, உங்களைத்தான் உடனே கைது பண்ணி கொண்டாடணும்னு ராஜா உத்தரவு. என்ன? ஆமா. என்னடா அது மரியாதை பண்றிய? இல்ல, யாரு தெரியாம சொல்றேன். நான் யாரு? நல்லா தெரியும். தடிக்கு விழுந்தாமட்டி தாசில்தார தான் கைது பண்ணி கொண்டாட சொன்னாரு.